அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீண்டும் பள்ளி 2.0 ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு உண்டான பாலிட்டி லெசன். அதாவது எந்த லெசன்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற லெசன் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கும்போது பல்வேறு கவுன்சில் சட்டங்கள்லாம் போடப்பட்டு அதன் பிறகு நமக்குன்ட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அங்கே வச்சு கடைசியாக அமைச்சரவை தூதுக்குழுவின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சும்மா கதை மாதிரி இருக்கும். நம்ம எது மெயினான கண்டென்ட்டோ அதை வரைக்கும் நம்ம பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்போது முதல்ல நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஏற்றிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லாமே நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த நாள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நடைமுறைக்கு வந்ததாக இருக்குது. அந்த நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம என்னவாக கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏன் அந்த டேட்டை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நேரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 1929ஆம் ஆண்டு லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்குங்க. ஸோ அந்த மாநாட்டில் பூரண சுயராஜ்ய நாள் கொண்டாடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூரண சுயராஜ்யத்தை பற்றி பேசி அது ஒரு மிகப்பெரிய முழக்கமாக மாறி அதை அடைவதற்கு அந்த டைமில் ஒரு போராட்டம் நடந்தது. ஸோ அதனை தொடர்ந்து 1930 ஜனவரி 26ஆம் தேதி பூர்ண சுயராஜ் டே கொண்டாடப்பட்டது. ராவி நதிக்கரை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நதிக்கரையில் நைட் டைமில் நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி அந்த பூர்ண சுயராஜ் தினத்தை கொண்டாடுவார். ஓகேங்களா? அந்த தினத்தை ஞாபகம் வச்சுக்கிட்ட ஞாபகார்த்தமாக தான் நம்ம ஜனவரி 26, 1950 குடியரசு தினமாகவும் அரசியலமைப்பு அப்போத்துலேருந்து நடைமுறைக்கும் வந்தது. ஓகேங்களா? ஓகே. இப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டினுடைய உயர்ந்தபட்ச சட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அந்தந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உயர்ந்தபட்ச சட்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு பல்வேறு காரணத்துக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியம்னா, ஒரு நாடு மிக சிறப்பாக செயல்படணும், அந்த நாடு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் நல அரசாகவும் இருக்குன்னா அந்த அரசியலமைப்புக்குள்ளே இருக்கிற விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்போது நம்ம நம்மளுடைய அரசியலமைப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வரைவு குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு மொத்தமாக 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டினுடைய மிக உயர்ந்தபட்ச சட்டமாக இருக்கிறது. இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்கிறது. கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை மிக ரொம்ப ரொம்ப அழகாக விளக்குகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள், கடமைகள் நிர்ணயம் செய்வது, வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் எப்படிலாம் ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் எல்லா டீட்டெயிலும் நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இதுக்குண்டான ஆரம்ப கால பணிகள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டாங்க. ஸோ 389 உறுப்பினர்கள் மொத்தமாக இருந்தாங்க. ஸோ 1946ஆம் ஆண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவராக யார் இருந்தாங்க?
இதனுடைய நிரந்தர தலைவராக யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்திருப்பார். அப்போ தற்காலிக தலைவராக ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்கே. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தற்காலிக தலைவராக இருந்திருப்பார். இதனுடைய முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9 வந்து நடக்கும். 2வது கூட்டம் டிசம்பர் 11, 1946 வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2வது கூட்டத்தில் வந்து நம்முடைய டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராகவும் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி வந்து துணைத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். ஓகேங்களா. அவர் இறந்துருவார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துருவார். அந்த டைமில் வந்து யூபியில் வந்து உத்தரப்பிரதேசம் ஐக்கிய மாகாணத்தில் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்த கிருபாலினி தான் வந்து அவர் வந்து முன்மொழிவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் அந்த அவையினுடைய மூத்த வயதுடையராக இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போது அவையின் மூத்த வயதுடையரை வந்து தலைவராக நியமிக்கணும்ன்றது எதுலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து புக்கில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த குழுவில் இருந்த முக்கியமான உறுப்பினர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடுலாம் இருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த அமைப்பில் பெண்களும் இருந்தாங்க. எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 பெண்கள் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. 7 பேர் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. அந்த 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு குழுவில் வந்து யார் தலைவராக இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து தலைவராக வந்து இருந்தார். இதனுடைய சட்ட ஆலோசகராக இருந்தார்னா BN ராவ் வந்து சட்ட ஆலோசகராக இருந்தார். இதனுடைய முதல் கூட்டம் சொன்ன மாதிரி ஜனவரி 1946 டிசம்பர் 9 வந்து நடைபெற்றது. அன்றைய அரசியல் சட்டப்படி எழுதுகிற வேலையும் வந்து தொடங்கிடுச்சுங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவர் தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாகவும் ஒரு தூணாகவும் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை நாடுகள்னால் 60 நாடுகளிலிருந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை வந்து எடுத்திருக்காங்க. அதிலிருந்து சிறப்பான பகுதியை மட்டும் எடுத்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் வந்து ஏற்றுக்கொண்டது. அதனால தான் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய இந்திய அரசியல் க்ரியேட் பண்ண எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து ஆயிருக்கு. 1949 டிசம்பர் 26 வந்து முழுமையாக வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து தயாரானது. 389 பேர் இருந்தாங்கல்ல, அதில் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம் லீக் வந்து நீங்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 289 பேர் வந்து கையெழுத்து போடுவாங்க. ஓகேங்களா. 289 பேர் வந்து கையெழுத்து போட்டு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஓகேங்களா. அன்றைக்கி தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டதால் வந்து அதை வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட நாளாக வந்து நம்ம அதை வந்து கொண்டாடுகிறோம். என்னவா கொண்டாடுகிறோம்? அரசியலமைப்பு சட்ட நாளாக வந்து கொண்டாடுறோம். 64 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்முடைய இந்திய அரசியலமைப்பு வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டத்தின் முகப்புரை வந்து இருக்குது. ஓகேங்களா. அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை வந்து உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வந்து என்ன பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வலியுறுத்துகிறது. ஓகேங்களா. அப்போ முகப்புரை என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரை தான் முகப்புரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்ட்டு வரையறை பண்ணுது. ஓகேங்களா. ஸ்டார்டிங்கில் இந்த 5 வேர்டெலாம் இல்லைங்க. ஓகேங்களா. 3 வேர்டு தான் வந்து இருந்தது. இறையாண்மை என்பது எதை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு ஒரு முழு அதிகாரத்தை வந்து தருது. அப்போது அந்த நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. அந்த நிறைவேற்றும் அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மக்கள் வந்து பிரதிநிதிகளுக்கு கொடுத்து அவங்கள வந்து எம்பியாவோ அதாவது அமைச்சர்களாக மாற்றி அந்த நிறைவேற்றும் அதிகாரம் வந்து பிரதிநிதி ஆட்சியாக வந்து மாறுகிறது. மதச்சார்பின்மை அப்படின்றது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கையை கொண்டிருந்தாலும் அதில் வந்து நம்முடைய அரசு வந்து தலையிடாது. அதாவது நம்மளுடைய இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் ஏற்காது, அதே மாதிரி தடையும் சொல்லாது, அதே மாதிரி வந்து அதை வந்து வளர்க்காது. எல்லா மக்கள் வந்து யார் வேணாலும் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணி வந்து எந்த மதத்தை வேணாலும் பரப்பலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது அடிப்படை உரிமைகள். ஓகே. இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறதுனா ஆமாம்.
நாடாளுமன்றத்தின் அடிப்படையில் வந்து நம்மளுடைய இந்திய அரசானது வந்து ஆளப்படுகிறது. அதில் வந்து லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்லிட்டு 2 சபை வந்து இருக்கிறது. அடிப்படை உரிமை என்னென்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற உரிமை தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமை. அது என்னென்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சம உரிமை, அதாவது சமய உரிமை, சமமாக நடத்துகிற உரிமை, சம உரிமை, சுதந்திரத்துக்காக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அதன் பிறகு சட்டத்தீர்வு பெறும் உரிமைன்னு சொல்லிட்டு 6 உரிமை இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து 7 உரிமைகள் இருந்தது. சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அடுத்தது வந்து வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வழிகாட்டு நெறிமுறைனா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு வந்து எதனா ஒரு சட்டம் இயற்றும் போது இல்லை ஆட்சி செய்யும் போது இந்த விஷயத்தை வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த வழிகாட்டுதல் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து கொஞ்சம் பின்பற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த டிபிஎஸ்பி. ஸோ இது வந்து காந்திய கொள்கை, தாராளமயமாதல் பொருளாதார கொள்கைன்னு சொல்லிட்டு, சமூக பொருளாதார கொள்கைன்னு சொல்லிட்டு 3ஆக வந்து பிரிப்பாங்க. அடுத்தது வந்து வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயசு பூர்த்தியானவர்கள் வந்து இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமையை வந்து தருகிறார்கள். இந்த உரிமையை தான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சாதி, மதம், பாலினம், பொருளாதார அடுக்கு எதுவுமே இல்லாமல் 18 வயசு ஆயிடுச்சா நீ வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் உரிமை, சுதந்திர உரிமைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ தேசிய கொடி, தேசிய கீதத்தை மறந்து நடக்குது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடிப்படை கடமைகள் என்பது ஒரு இந்திய குடிமகனுக்கு பொதுவாக வந்து இருக்க வேண்டிய அந்த அடிப்படை கடமைகள். அதன் பிறகு வந்து தகவல் பேழையை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டக்குழுவில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், கோபாலசாமி, கேஎம் முன்ஷி, சையத் முகமது ஷாதுல்லா, என் மாதவராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமசாமி, இவங்க எல்லாருமே வந்து வரைவு குழுவினுடைய உறுப்பினராக வந்து இருந்தாங்க. அதனுடைய தலைவராக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து இருந்தார். அவர் தான் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக வந்து கருதப்படுகிறார். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான போர் எவ்வளோ இருந்ததுன்னா 395 ஆர்டிகள், 22 பகுதிகளும், 8 அட்டவணைகளும் இடம்பெற்றிருந்தது. தற்போர் எவ்வளோ இருக்குதுன்னா 470க்கும் மேலே இருக்குது. புக்கில் 448ன்னு கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. 470க்கும் மேற்பட்ட உறுப்புகள் இருக்குது. 12 அட்டவணைகளும், 25 பகுதிகளும் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 105 முறை இந்த டேட்டில் 30/10/2021 வந்து 105 முறை வந்து திருத்தப்பட்டுள்ளதாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உண்மை பிரதிகள் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தி அண்ட் ஆங்கிலத்தில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்த லெசனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். வேறு எந்த எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. 10th புக்கில் போய் பார்க்கும்போது ரொம்ப நம்ம டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.